ஆமென். வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்க தரிசனம் 29ஆம் அதிகாரத்தின் 11வது வசனத்தை வாசிக்கலாமா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவ ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். அது தீமைக்கானது அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்பதை நான் அறிவேன் என்று தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் தமது ஜனத்திற்கு என்ன பண்றார்? சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை. இதற்கு முன்பாக எத்தனையோ கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கேட்டிருப்போம். அவர்களுக்கு அவர் நியாயம் தீர்த்ததான வார்த்தைகள் நமக்கு தெரியும். அவர்களை கண்டித்த வார்த்தைகள் தெரியும். அவர்களுக்கு தண்டனை கொடுத்த வார்த்தைகளை தெரியும். இப்படி பல வார்த்தைகளை நம் வேதத்தில் பார்க்க முடியும். ஆனால் இது கொஞ்சம் சற்று வித்தியாசமானது. நினைத்திருக்கிற நினைவுகள் எல்லாமே நான் சமாதானத்துக்கு ஏதுவாக தான் என்ன பண்ணேன் நினைச்சேன். ஆனா வழிகள் மாறி போனதால அது தாமதமாக என்ன பண்ணுது? மாற ஆரம்பிச்சிருச்சு. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் நன்மையாக தான் நினைச்சிருந்தார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, முற்பிதாவாகிய ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன், அதில் அவர்கள் வாழ்ந்து சுகித்து இருப்பார்கள். ஆனா ஒரு கண்டிஷன், 400 வருஷம் எகிப்து தேசத்துல அவங்க அடிமையா இருக்கணும். ஆனா ஒரு கண்டிஷன், 400 வருஷம் எகிப்து தேசத்துல அவங்க அடிமையா இருக்கணும். அதற்கு பிற்பாடு நான் அவர்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போய் அவங்கள ஆசீர்வாதமா நடத்துவேன். இதே வார்த்தையை ஈசாக்குக்கும் சொன்னாரு, யாக்கோபுக்கும் சொன்னாரு, யாக்கோபின் பிள்ளைகளுக்கும் சொன்னாரு, மோசேக்கும் சொன்னாரு, யோசுவாவுக்கும் சொன்னாரு. வார்த்தை ஒன்று என்ன அப்படின்னா, தமது ஜனங்களை நன்மையினால் நிரப்ப வேண்டும். நமது ஜனங்களை நன்மையால் நிரப்பணும். அவர்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு நன்மை நடக்கணும். அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு நன்மை நடக்கணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கணும். ஈசாக்குடைய வாழ்க்கையில் நன்மை நடக்கணும். யாக்கோபுடைய வாழ்க்கையில் நன்மை நடக்கணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நன்மை நடக்க வேண்டும் என்பதே கர்த்தருடையதான சித்தம். அதுதான் அவர் நம்ம நினைத்திருக்கிற நினைவுகள். ஆனால் ஏன் வாழ்க்கை தாறுமாறா போகுது அப்படின்னா, நம்முடைய தடுமாற்றங்கள். அதற்கு மேல இருக்கிற வசனங்கள் 10வது வசனத்துல பார்க்கும்போது, பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு உங்களை இவ்விடத்துக்கு திரும்ப வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஸ்தோத்திரம். அதற்கு மேல சொல்றாரு, என்ன சொல்றாரு? உங்க மேல நினைச்சிருக்க நினைவை நான் எப்ப திரும்ப நிறைவேற்றுவேன்? 70 வருஷத்துக்கு அப்புறமா. எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா? ஏன்னா அந்த வார்த்தையை மறுபடியும் அந்த 2 வருஷம் சேர்த்து வாசிங்க. 10, 11. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்ப வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப தேவ வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கு? நான் உன் பேர்ல நல்லதுதான் நினைச்சு இருக்கிறேன். உனக்கு நல்லது செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா நீ 70 வருஷம் பாபிலோன்ல போய் என்ன பண்ணு? இருந்துட்டு வா. அதுக்கு காரணம் நமக்கு நல்லா தெரியும். ராஜாக்கள் புஸ்தகத்தை வாசிக்கிறதுனால நமக்கு நல்லா தெரியும் ஏன் கர்த்தர் கொண்டு போய் பாபிலோன்ல வச்சார் அப்படின்னு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தீமை செய்யும்படி கர்த்தர் அவர் இறங்கல, நன்மை செய்யும்படி தான் இறங்கினார். நமக்கு தீமை செய்ய வேண்டும் என்றால் அவர் நமக்காக மரித்திருக்க தேவையில்லை, அவர் நமக்காக பாடுகள் பட்டிருக்க தேவையில்லை, அவர் நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறதுக்கு தேவையில்லை. நம் எப்படியாகிலும் அவருடையதான சமூகத்திற்கு நாம் வந்துவிட மாட்டோமா? நம்முடைய வாழ்க்கை நன்மையாய் மாறிவிடாதா என்று நம்மை விட அதிகமா எதிர்பார்ப்பு யாருக்கு உள்ளது? கர்த்தருக்கு உள்ளது. நம்முடைய வாழ்க்கை
நல்லா இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை சமாதானமா இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை ஆவி நிறைவுல இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை ஜபத்தின் நிறைவுல இருக்கணும் என்று நமக்கு எவ்வளவு ஆசை இருக்கோ அதை விட பன்மடங்கு ஆசை யாருக்கு இருக்கு? நம்மை படைத்த கர்த்தருக்கு இருக்கு. ஏன்னா ஆதாம் ஏவாளை எப்படி உள்ள உண்டாக்குனாரு? தோட்டத்தை உருவாக்கி தோட்டத்திற்குள் அவர்களை பத்திரமா வைத்திருந்தார், குறைவின்றி வைத்திருந்தார். ஒரு குறையும் அவங்களுக்கு என்ன இல்லை, ஒரே ஒரு வேலை, கொடுத்ததை பத்திரமா என்ன பண்ணணும்? பார்த்துக்கணும். நம்மை நம்பி கொடுத்த தோட்டத்தை ஆதாமும் ஏவாளும் பத்திரமா பார்த்துக்கணும். அவங்களுக்கு கொடுத்த ஒரே ஒரு வேலை அதுதான். இன்றைக்கு நமக்கும் கொடுக்கிற ஒரே ஒரு வேலை என்னன்னா, நம்மிடத்தில் கொடுத்த ரட்சிப்பை நாம் பத்திரமா பார்த்துக்கணும், நம்மிடத்தில் கொடுத்த அபிஷேகத்தை பத்திரமா பார்த்துக்கணும், நம்ம கிட்ட கொடுக்கப்பட்ட வரங்களை பத்திரமா பார்த்துக்கணும், நம்மை நம்பி தேவன் கொடுத்ததான சில தீர்மானங்களை நாம் பத்திரமா பார்த்துக்கொள்ளணும். அப்படி கொடுக்கப்பட்ட காரியங்களை நாம் ஜாக்கிரதையை பார்த்து கொள்ள தவறுவோம் என்றால் தேவன் நினைத்திருக்கிற நினைவின்படி நம்முடைய வாழ்க்கை போகாது. தேவன் நினைத்திருக்கிற நினைவின்படி நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணாது? போகாது. அது கொஞ்சம் கோணமானலா தான் போகும், அது கொஞ்சம் குறுக்கு நெடுக்குமா தான் போகும், அது கொஞ்சம் தாமதமா தான் போகும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரப்ப நேரா கானானுக்குள்ள கொண்டு போயிடலாம் தான் அவர் நினைச்சார். 40 நாள்லயே கொண்டு போய் என்ன பண்ணிடலாம்? உள்ள விட்டுறலாம், அப்படிதான் நினைச்சாரு. ஆனா ஜனங்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இந்த பிரயாணம் கடினமானது, இந்த கானான் பிரயாணம் கடினமானது, இது நம்மளால மேற்கொள்ள முடியாத ஒரு பிரயாணம், அதனால வேண்டாம் அப்படின்னு அவர்களுக்குள் ஒரு நினைவு. நம்மை கர்த்தர் ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறார் என்றால் நம்மால் அதை மேற்கொள்ள முடியும் என்ற நிச்சயத்தோடு தான் நம்மளை கொண்டு போய் நிற்க வைக்கிறார். ஆனால் நாம நிறைய நேரத்தில் சூழ்நிலையை பார்த்து, சுற்று வட்டாரத்தை பார்த்து, பலத்தை பார்த்து, அதிகாரத்தை பார்த்து முடியாது, வேண்டாம், மிஞ்சினது நம்ம திரும்பி வந்துடுறோம். ஆனால் நம்மால் மேற்கொள்ள முடியும் என்றுதான் கர்த்தர் கொண்டு போய் அங்கே வேவு பார்க்க வைத்தது. கானானை கொடுப்பேன் சொன்னது நான் வாழ தகுதி உள்ளவன் என்பதற்காகத்தான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ அது முடியாது. நம்ம பேர்லையும் கர்த்தர் நிறைய நினைவுகள் வைத்திருக்காரு, நன்மையான நினைவுகள் வைத்திருக்காரு. ஆனா நாம அதை எப்படி மாத்திடுறோம்? இது ரொம்ப கஷ்டமாகும், இது வேண்டாம், இது ரொம்ப மெனக்கட வேண்டியதா இருக்கு, இதுக்கு ரொம்ப பிரயாசப்பட வேண்டியதா இருக்கு, அதனால இது வேண்டாம் அப்படின்னு நாம நினைக்கிறத நாம செய்ய ஆரம்பிக்கிறப்ப அது கொஞ்சம் அப்படி இப்படித்தான் என்ன பண்ணுது? போகுது. அப்ப கர்த்தர் நம்மிடத்தில் வைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கானதல்ல, நன்மைக்கானது, சமாதானத்துக்கு ஏதுவானது. ஒவ்வொரு பேரிலும் ஒவ்வொரு நினைவுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் எப்படி வாழ வேண்டும், நாம் எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படி அடுத்து செயல்பட வேண்டும் என்று ஒவ்வொருவரை குறித்தும் திட்டவட்டமாக அவர் நினைத்திருக்கிறார். ஆனா அந்த நினைவுகள் சில தாமதத்துக்கு அப்புறமா தான் நடக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை குறித்த ஒரு அவபக்தி உண்டாக காரணம் என்ன தெரியுமா? தேவன் கொடுத்த அந்த 400 வருட கால எகிப்தின் வாழ்க்கை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில மறுதளித்தான்னு பார்த்தா கிடையாது. கொஞ்சம் விசுவாசின் அளவு வேணா குறைஞ்சிருக்கும், மறுதளிச்சிருக்க மாட்டாங்க. விசுவாசின் அளவு முன்ன பின்ன இருக்கும். ஈசாக்குடைய வாழ்க்கையிலும் அப்படிதான், யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான், யாக்கோபின் பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் அப்படிதான். ஆனா அவங்களுடைய வாழ்க்கை டோட்டலா எப்ப தெரியுமா மாறுச்சு? அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் பாடுகளை அனுமதிக்கும் போது, அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் உபத்திரவத்தை அனுபவிக்கும் போது, அவருடைய வாழ்க்கையில ஏமாற்றங்களை கொடுக்கும் போது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில சில ஏமாற்றங்களை கர்த்தர் கொடுத்தாலும், சில பாடுகளை கொடுத்தாலும், சில போராட்டங்களை கொடுத்தாலும், இல்ல பலவீனங்களை கொடுத்தாலும், அது தீமைக்காக கொடுக்கல, அதன் மூலம் நமக்கு ஒரு நன்மை செய்யும்படி என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்ம அதிகமா சொல்றது இது தாங்கக்கூடாததுதான், ஆனா தாங்குவோன்னு தான் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த வயதுல கோலியாத்தை மேற்கொள்ள முடியாதுதான், ஆனா மேற்கொள்ள முடியும்னா கர்த்தர் தாவீது அந்த இடத்துக்கு கொண்டு வந்தது. வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சி கொண்டிருந்தவன ஏலா பள்ளத்தாக்கு கர்த்தர் கொண்டு வர காரணம் என்ன? அழைத்து வர காரணம் என்ன?
அந்த இடத்துல கொண்டு வந்து அவன் கண்களுக்கு முன்பாக கோலியாத்தின் கர்ஜனையை கேட்க வைக்கிறது காரணம் என்ன? அவர்களால் முடியாதது உன்னால் முடியும் என்பதற்காக தான் கர்த்தர் நம்மை சில இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுறாரு. அதுதான் அவர் நம்மை வைத்திருக்கிற நினைவுகள். சவுலை குறித்த அந்த நினைவுகள் அவருக்கு கிடையாது. தாவீதின் சகோதரர்களை குறித்த அந்த நினைவுகள் கர்த்தருக்கு கிடையாது. ஆனா கர்த்தருக்கு அந்த நினைவு யார் மேல இருக்குன்னா தாவீது மேல இருக்கு. தாவீது அந்த காரியத்தை செய்வான் அப்படின்னு. தாவீது அந்த மனுஷனை மேற்கொள்வான்னு கர்த்தருக்கு தெரிஞ்சதுனாலதான் தாவீதுக்கு முன்பாக கோலியாத்தை கொண்டு வந்து கர்த்தர் நிப்பாட்டினார். அப்ப சில போராட்டங்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை வைக்கிறார்னா அதை நம்மால் மேற்கொள்ள முடியும் என்பதற்காக தான் அதை நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக அதை காண்பிக்கிறார்னு நாம் புரிந்து கொள்ளணும். ஏற்கனவே எனக்கு தலை போற பிரச்சனை, இதுல இது வேறையான்னு என்ன பண்ணக்கூடாது, யோசிக்க கூடாது. தாவீது ஏற்கனவே எனக்கு அந்த பக்கம் ஆடு என்னுடைய பண்ணைய மந்தைய கரடி தூக்குமா சிங்கம் தூக்குமான்னு எனக்கே அடி வயித்துல புளிய கட்டிக்கிட்டு இருக்கிறேன். இந்நேரம் பார்த்து எங்க அப்பா இது அண்ணனை பார்த்துட்டு வா அப்படிங்கிறான். இங்க வந்து பார்த்தா சண்டை நடந்துகிட்டு இருக்கு. நான் இவனை பார்ப்பேனா என் ஆட்டுக்குட்டியை பார்ப்பேனா? என் பிரச்சனையே பெரும் பிரச்சனைக்கு இதுல இது வேற. அப்படி அல்ல, நம்மால் அதை மேற்கொள்ள முடியும் என்றுதான் கர்த்தர் நம்மை அந்த இடத்துல அனுமதித்திருக்கிறார். அனுமதிக்கப்பட்ட நாம் முடியாது என்று பின்வாங்கி என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அப்படி நாம் பின்வாங்கி வருவோம் என்றால் நாம் நம்மை மட்டும் நினைத்து மகிழக்கூடிய சுயநலவாதிகளை என்ன பண்ணுவோம், இருப்போம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் பாடுகளை கொடுத்த அந்த பாடுகளை அவங்களால என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. 400 வருடங்கள், ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம் அப்புறம் 400 வருஷம் சந்ததியே மாறுது, வார்த்தைகள் மாறுது, தலைமுறையினர் மாற ஆரம்பிக்கிறாங்க, வார்த்தைகள் மாற ஆரம்பிக்குது, விசுவாசங்கள் மாறுது, வாழ்க்கை முறையே கடைசியில மாறி போச்சு. எகிப்து தான் நமக்கு கடைசி வரைக்கும் நிரந்தரம். நம்ம வேற தேசத்துல போய் வாழ போற, எகிப்து தான் நம்ம கடைசி வரைக்கும் நிரந்தரம்னு சொல்லிட்டு அந்த அடிமையின் வாழ்க்கைக்கு அவர்கள் பழக ஆரம்பித்து விட்டார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்துல நமக்கு கொடுக்கப்பட்டதை விட நமக்கு கொடுக்கப்படாத வாழ்க்கைக்கு நம்மை பழக்கி வைத்துக் கொள்கிறோம். நமக்கு கொடுக்கப்படாத வாழ்க்கைக்கு நம்மளை நாமளே என்ன பண்றோம், பழக்கப்படுத்திக்கிறோம். எகிப்தின் வாழ்க்கை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பழக்கப்படணும் அவசியம் கிடையாது. அவர்கள் தங்களுடைய தேசத்தில் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த பழக்கத்தை அவர்கள் கடைபிடித்தால் போதும். ஆனா அவர்கள் காலப்போக்கில் அதை விட்டுவிட்டு தாங்கள் எங்க இருக்கிறாங்களோ அதை நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நாம் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்தினுடையதான வாழ்க்கையை வாழ நம்ம என்ன பண்ணக்கூடாது, விட்டு கொடுத்துடக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நடைமுறை என்னவோ அதை நாம் என்ன பண்ணணும், வாழ ஆரம்பிக்கணும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுடைய வாழ்க்கையை வாழாமல், தேவனை ஆராதிக்கிற வாழ்க்கையை வாழாமல், தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமா இருக்கிற வாழ்க்கையை வாழாமல் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முழுக்க முழுக்க எகிப்துக்கு நேராக. எகிப்தியர் எப்படி வாழ்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை, எகிப்தியர் உடை எப்படி மாறியதோ அவர்களுடைய அப்படி மாறியது, எகிப்தினுடையதான உணவு பழக்க வழக்கம் எப்படி மாறியதோ இவருடைய பழக்க வழக்கம் அப்படியே மாறியது, எகிப்தினுடையதான மற்ற வழிபாட்டு தலங்கள் எப்படி மாறியதோ அப்படியும் இவர்கள் மாறினார்கள். அப்ப முழுக்க முழுக்க எதுக்கு நேராக இவங்க மாறுறாங்க, உலகத்துக்கு நேராக. அப்ப நம்முடைய வாழ்க்கை உலகத்துக்கு நேராக போகும் பொழுது வேதம் சொல்லுது உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்ன பண்ணாது, தெரிக்காது. ரோமர் 12:2 தானே, அந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்கிறதாவது, உங்களில் எவனாவனாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். பவுல் ஒரு வார்த்தையை தெளிவா சொல்லி கொடுக்கிறாரு, நீ இந்த பிரபஞ்சத்தோட என்ன பண்ணாத, வாழ ஆசைப்படாத. இந்த உலகத்தோட நீ என்ன பண்ணாத, வாழ ஆசைப்படாத. இந்த உலகம் அது வேஷம் போடக்கூடியது. இன்றைக்கு ஒரு பிம்பத்தை காட்டும், நாளைக்கு வேறொரு பிம்பத்தை காட்டும். கண்ணாடியை விட மோசமானது இந்த உலகம். கண்ணாடியாவது இருக்கிறத தான் காட்டும், இந்த உலகம் இல்லாததெல்லாம் காட்டும். இந்த உலகம் இல்லாததெல்லாம் காட்டும். நீங்க யோசிச்சு பாருங்க, வயதுல முதிர்ந்தவங்களா இருக்கிறீங்க, உங்க வயசுக்கு இந்த உலகம் எவ்வளவு மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு அப்படின்னு. உங்களுடையதான 10 வயதுல இந்த உலகம் எப்படி இருந்துச்சு,
உங்க 20 வயதுல, 30 வயதுல, 40 வயதுல, 50 வயதுல இந்த உலகம் எந்த அளவுக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நமக்கு தெரியும். அப்ப நீங்க பார்க்கிற உலகமே உங்க கண்களுக்கு முன்னாடியே பல மாற்றங்கள் என்ன பண்ணிருக்கு, காண்பித்திருக்கு. ஆனா அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மாறாத ஒரே ஒரு கொள்கை என்னவென்றால் அது கிறிஸ்துவின் வேத வார்த்தை மாத்திரம்தான். இந்த வேத வசனம் மட்டும்தான் இன்றைக்கு வரைக்கும் மாறாமல் இருக்கு. இந்த பிரபஞ்சமே மாறிடுச்சு, நாம் வளர்ந்து வந்த ஊர் மாறிடுச்சு, நண்பர்கள் மாறிட்டாங்க. ஆனா மாறாத ஒன்னே ஒண்ணு என்னன்னா வேத வசனம் மட்டும்தான். அதனாலதான் வேதம் சொல்லி இந்த பிரபஞ்சத்தோட வாழ ஆசைப்படாத. நான் உன் மேல நல்ல நினைவுகள் வைத்திருக்கிறேன், உன் மேல நல்ல அபிப்பிராயத்தை வச்சிருக்கிறேன். ஆனா நீ இந்த பிரபஞ்சத்தோட ஏன் போகிற? ஏன் இந்த பிரபஞ்சத்தோட நீ இணைஞ்சு கொள்ற? ஏன் ஒத்த வேஷம் போடுற? அதே 12வது வசனத்துல தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. அப்ப நம்முடைய இருதயம் பகுத்தறியணுமா எது தேவ சித்தம் என்பதை. இதை எனக்கு கர்த்தர் அனுமதித்திருக்கிறாரான்னு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணுமா, அறிந்து கொள்ளணுமா. நமக்கு அனுமதிக்கப்பட்ட காரியம் எது, நமக்கு அனுமதிக்கப்படாத காரியம் எதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், டீட்டெயில்டா உட்காந்து அதை டிஸ்கஸ் பண்ணணும். வேத வசனத்தோட, தேவ கிருபையோட, தேவ ஆவியோட நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இது சரியா தவறா, ஆமாவா இல்லையான்னு நம்ம என்ன பண்ணணுமா, டீட்டெயில்டா அதை நம்ம விரிவா பார்க்கணும். அதற்கு அடுத்த வசனத்துல ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு, அல்லாமலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். எப்படி போட்டிருக்காங்க, நம்மை குறித்து பெருமையா என்ன பண்ணக்கூடாது, இந்த உலகத்துல நினைக்க கூடாது. நமக்கு என்ன அளவு கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த வாழ்க்கையின் அளவை தான் என்ன பண்ணணுமா, வாழணுமா. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அளவின்படி நம்ம வாழ்றோமா? கண்டிப்பா 100க்கு 50% கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, கேரண்டி கொடுத்து சொல்ல முடியாது. நான் கொடுக்கப்பட்ட அளவின்படி தான், என் விசுவாசின் அளவின்படி தான், எனக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்ட அளவின்படி தான் நான் வாழ்ந்திருக்கேன். ஏன்னா கண்டிப்பா 100க்கு 50% கூட நமக்கு என்ன பண்ணாது, இருக்காது. காரணம், நம் எந்த இடத்திற்கு போனாலும் நாம் நம்மை அப்படியே மாற்றிக்கொள்கிறோம். இந்த உலகம் எந்த கோணத்துல போனாலும் அந்த கோணத்துக்கு நம்மளும் என்ன பண்ணிடுறோம், விட்டுறோம். அது உணவா இருக்கட்டும், வஸ்திர கலாச்சாரங்கள், அதாவது உடைய ட்ரெஸ் கலாச்சாரமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நம்மள என்ன பண்ணிடுறோம், அப்படியே மாத்திடுறோம். அப்ப இன்றைக்கும் சில வஸ்திரங்களை பார்த்தா அப்படியே வாங்கலாமா வேண்டாமா, இல்ல அப்படியே பார்த்துட்டே போயிடலாமான்ற அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, வச்சிருப்பாங்க. இடையில ஒரு கடையில போய் பார்க்குறப்ப அந்த ட்ரெஸ்ஸு பெண்களுக்கான ட்ரெஸ்ஸு தான், ஆண்களுக்கான ட்ரெஸ்ஸும் தனியாக இருக்கு. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை போட்டதுக்கு அந்த பொண்ணு போடாமல் இருக்கலான்ற அளவுக்கு அந்த ட்ரெஸ் என்ன பண்ணாங்க, டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதை போட்டும் பிரயோஜனம் கிடையாது. வஸ்திரம் வஸ்திரம் அணிவது எதுக்கு, நம்முடையதான சரீரங்களை மறைக்கிறதுக்கு. அதை அப்படியே டீட்டோ கண்ணாடியில் பார்க்குற மாதிரி காட்டுறதுக்கு அது எதுக்கு அதை போட்டுக்கிட்டு அப்படி ஒரு ட்ரெஸ் என்ன பண்ணுறாங்க. அப்போ அநேகர் என்ன பண்ணுறாங்க, அதை வாங்கியும் யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தங்களை பக்குவப்படுத்திக்கிறாங்க. கண்ணாடி சேலை இப்படி பல என்ன பண்ணுது இருக்கு. அப்போ உலகத்தோடு ஒத்த வேஷம் போடாமல் கொஞ்சம் பிரிஞ்சு எனக்கான நினைவு என்ன, நான் வாழ வேண்டிய வாழ்க்கை எது, இது நான் வாழ வேண்டிய வாழ்க்கையா? கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்களை நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுவே நீங்கள் தீர்மானம் பண்ணீங்க, இன்னைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இயேசுவை நாம் சந்தித்த அந்த நாட்களில் நான் இப்படிதான் வாழுவேன், இதை செய்ய மாட்டேன், அதை பார்க்க மாட்டேன், இதை தொட மாட்டேன், இங்கு போக மாட்டேன், இங்கு நிற்க மாட்டேன், இப்படி பல கோட்பாடு நம்ம வைத்திருந்தோம். அதன்படிதான் நம்ம வாழ்றோமா? இல்ல, அதெல்லாம் விட்டுருங்க. பைபிள் என்ன சொல்லுதோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லி சில பேருடைய பொருத்தனையெல்லாம் இருக்கும். பைபிள் என்ன சொல்லுதோ அதை தான் நான் செய்வேன். பைபிள் சொல்லியிருக்க வேத வாக்கிய என் வாழ்க்கையின் தாரக மந்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருப்போம், சொல்லியிருப்போம். அந்த வாழ்க்கையை நம்ம வாழுறோமா?
அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்றோமா? ஆனா ஒரே ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு வாழ்ந்தாங்க. ரூத்துங்கிற அந்த சகோதரி தனக்கு சம்பந்தமில்லாத ஒரு வாழ்க்கையை சம்பந்தப்படுத்தி வாழ்ந்தாங்க. கஷ்டம்தான், பாடுகள் தான். ரூத்துடைய வாழ்க்கையில அவங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்களான்னு தெரியல. அவங்களுடையதான தகப்பன் தாய் இருந்த அந்த தகப்பன் வீட்டிலலாம் அவங்க உணவு தானியத்தை பொறுக்கி சாப்பிட்டுருப்பாங்களா? கண்டிப்பா தெரியாது. நல்ல ஆகாரத்தை அவங்க தகப்பன் தாய் என்ன பண்ணியிருப்பாங்க? கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை ஆகாரத்துக்காக வயல்வெளியில வேலை செஞ்சு தானியங்களை பொறுக்கி அந்த தானியத்தை உட்காந்து புடஞ்சி வீட்டில் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ரூத்துடைய வாழ்க்கை என்ன பண்ணதில்ல, அவங்க தகப்பன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் போனதில்லை. ஆனா மாமியார் வீட்டுக்கு வரும் பொழுது நெகோமிக்கு பின்பாக நான் உம்மோடு வருவேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் அப்படி அந்த வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டு வாழுவேன்னு சொல்லும் பொழுது ரூத்துடைய வாழ்க்கையே மாறுது. அது வரைக்கும் அந்த அம்மா செய்யாத வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க, பார்க்காத அவமானத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, சந்திக்காத மனிதர்கள் கை கட்டி நிக்காத இடத்துலலாம் கை கட்டி நிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது தீமைக்கா நன்மைக்கா? நெகோமி ரூத்துடைய வாழ்க்கையில செய்ய சொன்ன காரியங்கள் எல்லாமே தீமைக்காக செய்ய சொன்னாங்களா, நன்மைக்காக செய்ய சொன்னாங்களா? நன்மை உண்டாகும்படி தானே. அந்த வயல்களை தானியம் பொறுக்கி சாப்பிட்டா நமக்கு நன்மை உண்டாகும் தானே சொன்னாங்க. நீ போவாசனுடைய காலின் கீழே நீ உட்கார்ந்திருந்தா போவாஸ் உன்னை ஏற்றுக்கொள்வான், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்று நன்மைக்காக தானே சொன்னாங்க. ஆனா ரூத் அதை கொஞ்சம் மாற்றி நாம் போய் அந்த வேலை செய்யறதா, நாம் போய் அங்க நிக்கிறதா, நாம் போய் இப்படி இருக்கிறதான்னு கேட்டிருந்தா இந்த நன்மையான வாழ்க்கை ரூத்துக்கு கிடைச்சிருக்கும்? கண்டிப்பா கிடைச்சிருக்காது. நம்முடைய வாழ்க்கையிலையும் சில இடங்களில் நிற்க முடியாதுதான், கொஞ்சம் சங்கட்டமா தான் இருக்கும். ஆனா நம்ம நிக்கணும்னு நம்ம நின்னோம்னா அது நமக்கு நன்மையா என்ன பண்ணும்? மாறும். ஏன்னா கர்த்தர் நம் ஒவ்வொரு பேரும் நினைத்திருக்கிற நன்மைகள் அது சமாதானத்துக்கு எதுவானதா என்ன பண்ணுது இருக்கு. இன்னொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு சேர்த்து சொல்றேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 40ஆம் அதிகாரத்துல 29, 30, 31 வசனத்தை வாசிக்கலாமா? ம் 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 கழுகை குறித்து ஒரு சத்தியம் உண்டு. என்ன சத்தியம்? தன்னுடையதான 40வது வயதுல அது ஒரு போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டும். கழுகு தன்னுடைய 40வது வயதுல ஒரு 5 மாத காலம் அது போராட வேண்டிய காலம். அந்த போராட்டம் எதுக்குன்னா அடுத்த 30 ஆண்டு காலம் வாழ்வதற்கு. முதல் 40 ஆண்டு காலம் வாழ்ந்து முடித்த இந்த கழுகு அடுத்த 30 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்றால் அந்த இடைப்பட்ட 5 மாதம் அது உபத்திரவத்தை சந்திக்கணும், பாடுகளை ஏற்றுக்கொள்ளணும், தன்னுடையதான தோற்றத்தையே அது மாற்றணும். இப்ப இருக்கிற உடைமை அல்ல, இப்ப இருக்கிற இறகு அல்ல, இப்ப இருக்கிற அழகு அல்ல, இப்ப இருக்கிறதான நகங்கள் அல்ல, எல்லாத்தையும் டோட்டலா அந்த கழுகு சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ண அதுக்கு 150 நாள் எடுக்கும். சுமார் ஒரு 5 மாதம் என்ன பண்ணும் எடுத்துக்கும். 5 மாதம் முடிந்ததற்கு பிற்பாடு அது உயர எழும்பும். அப்ப கழுகை குறித்து கர்த்தருக்குரிய நினைவு என்ன? அது 70 வருடம் வாழ வேண்டும் என்பது. அது 70 வருடம் வாழ வேண்டும் என்று. ஆனா மனிதர் நினைக்கிற நினைவுகள் என்ன? அதாவது அந்த கழுகு எப்படி நினைச்சிருக்கும் அப்படின்னா 40 ஆண்டு காலமே எனக்கு போதும், இந்த பாடின் வாழ்க்கை என்னால் அனுமதிக்க முடியாது, இந்த உபத்திரவம் எனக்கு வேண்டாம், இந்த பாபிலோனிய வாழ்க்கை எனக்கு வேண்டாம், எகிப்தின் வாழ்க்கை வேண்டாம், அசிரிய வாழ்க்கை வேண்டாம், கஷ்டப்படுற வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் சந்தோஷமா இருக்கிற கொஞ்ச காலமே போதும், நான் செத்து போயிடுறேன். இப்படி கழுகுகள் நினைக்க ஆரம்பிச்சுச்சுன்னா எந்த கழுகு 30 வயது 40 வயது தாண்டி என்ன பண்ணாது? வாழாது. ஒவ்வொரு கழுகுக்கும் 70 ஆண்டு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா கழுகுகளோ என்னால உபத்திரவத்தெல்லாம் பார்க்க முடியாது, நான் செத்து போயிறேன்னு செத்து போனா மீதம் ஒவ்வொரு கழுகும் தன் வாழ்க்கையில 30 ஆண்டு காலத்தை இழந்து விடும்.
அது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நம்மை சில பாடுகளுக்கு நேராக அனுப்புறாருன்னா அதற்கு அப்புறம் சில மகிமைக்கு நேரம் என்ன பண்ணுவாரு, நடத்துவார்னு அர்த்தம். 400 வருஷம் பிளஸ் 70 வருஷம் சேர்த்தா 470, அந்த 30 சேர்த்தா 500 வருஷம் தாங்க அவங்க உபத்திரவப்பட்டது அந்நிய தேசத்துல போய். மீதி 2, 3, 4, 5 மடங்கு கர்த்தர் அவளை சமாதானமா தான் வச்சிருந்தார். அப்ப கொஞ்சம் உபத்திரவப்படுறோன்றதுக்காண்டி நம்ம பெரிய நன்மை என்ன பண்ண முடியாது, இழக்க முடியாது. அததான் வெளிப்படுத்தல் 3:8 நினைக்கிறேன். அந்த வசனத்தை வாசிங்க. 3:8, 3:18. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஸ்தோத்திரம். அவருடைய நினைவு என்ன, நம்மள ஒரு புதிய வாசலுக்கு நேரம் என்ன பண்ணணும், நடத்தணும். நமக்கு ஒரு புதிய வாசலை கொடுத்து, ஒரு புதிய காரியத்தை கொடுத்து, ஒரு புதிய அலங்கரிப்பை கொடுத்து, ஒரு புதிய வஸ்திரத்தை கொடுத்து, கழுகுக்கு எப்படி புதிய அழகு, புதிய நகம், புதிய இறகு என்று முளைத்து அது வானத்துல சிறகடித்து பறக்குதோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையும் புதிதாக்கி அவர் நம்மை மேம்படுத்தி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனா நமக்கு இருக்கிறதோ கொஞ்சோண்டு பலன், நமக்கு இருக்கிறதோ கொஞ்சோண்டு பலன். ஆனா அவர் நம்மை பார்க்கிற பார்வை என்ன, ஒரு திறந்த வாசலுக்கு நேரம் நடத்த வேண்டும். என் ஜனத்தை திறந்த வாசலுக்கு நடத்த வேண்டும், அவருடைய வாழ்க்கை சமாதானமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு முன்பாக ஒரு பெரிய வாசலை வைத்திருக்கிறார். ஆனா அந்த வாசலை கடந்து போறதுக்கு நமக்கு பலன் இல்லை, கொஞ்சம் பலன் இருக்கு. வேதம் அழகா சொல்லுது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நம்ம நினைக்கிறோம் ஆவியில நிறைஞ்சாதான் ஃபுல் ஜபத்தில் இருக்கணும், அப்படி நம்ம கொஞ்சம் தான் பலன். நம்ம எவ்வளவு ஃபுல்லா நம்ம பவர்ஃபுல்லான ஜப வீரர்களா இருந்தாலும், ஜப வீராங்கனைகளா இருந்தாலும், ஆவியில நிறைய கூடியவர்களா இருந்தாலும், அது நமக்கு கொஞ்சம் பலன் தான். அது கொஞ்சம் பலன் தான். அந்த கொஞ்ச பலத்தோட நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு திறந்த வாசலை கொண்டு வந்து வைக்கும். அந்த ஊழியக்காரங்களை போல, இந்த ஊழியக்கார அம்மாவை போல அப்படியெல்லாம் கிடையாது. கை வச்சா அற்புதம், பேசினா அற்புதம், நடந்தா அற்புதம் நடக்கும். அது அவர்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையின் அளவின்படி, விசுவாசத்தின் அளவின்படி அது நடக்கும். அப்படிப்பட்டவங்களா இருந்தா மட்டும்தான் சில போராட்டங்களை ஜெயிக்க முடியும்னா கண்டிப்பா கிடையாது. சில பேர் இப்படி சொல்லுவாங்க ஊழியக்காரங்களை பார்த்து, அவங்களுக்கு என்ன, அவங்க எப்பயுமே ஜெபித்து அவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த பலவீனம் இருந்தாலும் அவங்க பார்த்துக்குவாங்க, எந்த போராட்டம் இருந்தாலும் பார்த்துக்குவாங்க. வாழ்றவனுக்கு தான் தெரியும் வலியும் வேதனையும் என்ன அப்படின்னு. சொல்றவங்க என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் என்ன சொல்லலை, கண்டிப்பாக சொல்லலை, நான் பொதுவாக தான் சொல்லுறேன், அதனால விசுவாசிங்க சொன்னாங்க நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இது பொதுவான ஒரு கோட்பாடு. ஊழியக்காரங்களா, ஐயோ அவங்களுக்கு என்னப்பா, அவங்க எதையும் மேற்கொள்ளுவாங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்களுக்கு சமாதானம் தான் அதிகமாக இருக்கும். காரணம் அவங்க வேத வசனத்தோட ஒத்து வாழ்றாங்கன்னு. ஒவ்வொரு ஊழியக்காரங்க வீட்டை திறந்து பார்த்தா தான் தெரியும் அங்க என்ன நடக்குது அப்படின்னு. அவங்க பலவீனம் என்ன, அவங்க போராட்டம் என்ன, அவங்க மேற்கொள்ள முடியாம விழி பிதுங்கி நிக்கிற காரியம் என்னன்னு வீட்டை திறந்து பார்த்தா தான் தெரியும். அப்ப எல்லாருக்குமே பலனானது அவங்களுடைய போராட்டத்துக்கு முன்பா கொஞ்சமா மாறிடுது. அதான் நான் சொல்றேன், எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஜப வீரர்களா இருந்தாலும் நமக்கு முன்பாக வரக்கூடிய போராட்டத்துக்கு முன்பாக நம்ம கொஞ்சமா மாறிடுறோம். கோலியாத்தையும் தாவீதையும் வைத்து பார்த்தா தாவீது கோலியாத் பெரியவன், தாவீது சின்னவன். நம்முடைய பிரச்சனை பூரா அப்படிதான் நமக்கு வரும். என்ன ஜெபித்தாலும், என்ன ஆவியில நிரம்பினாலும், என்ன வேத வசனத்தை கை கொண்டாலும், என்ன வேத வசனத்தை வாய்மொழியா சொல்லி அறிக்கை பண்ணாலும் நமக்கு முன்பாக கோலியாத் வரத்தான் செய்வான். ஆனா அது தீமைக்காக அல்ல, அந்த பாதை தீமைக்காக அல்ல, அந்த யுத்தம் தீமைக்காக அல்ல, அந்த யுத்தம் நமக்கு சமாதி கட்டுவதற்காக அல்ல, நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக, நம்மை கொண்டு தேசத்திற்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக. அன்றைக்கு தாவீதை கொண்டு கர்த்தர் 7 பள்ளத்தாக்குல கோலியாத்தை முறியடித்து தேசத்திற்கு சமாதானத்தை கொடுத்தார். இன்றைக்கு நம்மை கொண்டும் சில பலவீனங்களை முறியடித்து சபைக்கும் குடும்பத்திற்கும் தேசத்திற்கும் சமாதானத்தை கொண்டு வரும்படி கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு போகிறார். அதற்கு அவர் கொடுத்தது கொஞ்ச பலன்.
அந்த கொஞ்ச பலத்தோட நம்ம செயல்படணும். இந்த கொஞ்ச பலன் என்றால் எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட என்ன பண்ணு போ. நீ பெரிய வீரதீர சூரன் கிடையாது, நீ பெரிய ராட்சசன் கிடையாது, உனக்கு இருக்கிறது கொஞ்சோண்டு பலன். ஆனாலும் போ. நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தர் நமக்கு கடல் அளவுக்கு பிரச்சனை என்ன பண்ணுவார், வைப்பாரு. கடல் அளவு பிரச்சனைய படகுல என்ன பண்ணு மேற்கொள்ளுன்னு படகையும் உள்ள விட்டு உள்ள தள்ளி விட்டுருவார். கடல் அளவு பிரச்சனையை கொடுத்து அதை சமாளிக்க கொஞ்சோண்டு படகை கொடுத்து அந்த படகுல நம்மளை உட்கார தூக்கி உள்ள தள்ளி விட்டுருவார். நீ நீந்தி வருவியோ இல்ல எப்படி வருவியோ வா, உனக்கான வழி இதுதான் கொடுத்துருவார். அதற்காக பெரிய அலைகளை பார்த்தோ சூறாவளியை பார்த்தோ பயப்படுறதுக்காக அல்ல, அதன் வழியா நீ வா, உனக்கு முன்னாடி நான் போறேன். அது வழியா நீ வா, அதற்கு முன்பாக நான் என்ன பண்றேன், கடந்து போகிறேன். அப்ப நம்மை அழைத்து அனுப்புகிறது எல்லாமே தீமைக்காக அல்லங்க, நன்மைக்காக. கொஞ்ச நாள் உபத்திரவப்படுவோம், கொஞ்ச நாள் பாடுபடுவோம். அந்த பாடுகள் நம்மை அழிப்பதற்காக அல்ல, நமக்கு சமாதி கட்டுவதற்காக அல்ல, நம்மை புதுப்பிப்பதற்காக. கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற ஒவ்வொன்றும் நம்மை புதுப்பிக்க வேண்டும் என்பதற்காக, நமக்குள் ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. நம்மை வைத்து அவர் நினைத்த காரியங்களை டோட்டலாவே முற்றும் முடிய மாற்றி பார்க்க வேண்டும் என்றுதான் கர்த்தருடைய நினைவுகள். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில ஆரம்ப காலத்துல அப்போஸ்தலனாகிய பவுலை யாருமே என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல. அவர் ஊழியம் செய்கிற அந்த வேகத்தை பார்த்து எல்லாருமே இது நிலைக்காதுன்னு சொன்னவங்க உண்டு, இவன் வேஷம் போறான்னு சொன்னவங்க உண்டு, கொஞ்ச நாள் பார்ப்போம் இவன் என்ன பண்றான்னு அப்படின்னு சொல்லி சோதிச்சவங்கலாம் உண்டு. ஆனா பவுலுக்கு தெரியும் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று. பவுலுக்கு மட்டும்தான் தெரியும் என்னோடு பேசினது கர்த்தர் தான், என்னை குருடாக்கியது கர்த்தர் தான், அந்த 3 நாட்கள் நான் உபவாசம் இருக்க வைத்தது கர்த்தர் தான், 3 நாட்களுக்கு அப்புறம் மீன் செதிலை போல ஒரு செதிலை என் கண்ணில் இருந்து எடுக்க வைத்ததும் கர்த்தர் தான். இன்றைக்கு என்னை ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு ஊழியம் செய்ய கர்த்தருடைய வார்த்தையை பண்ண சொல்ல வைக்கிறதும் கர்த்தர் தான். சீஷர்கள் ஏற்றுக்கொள்றாங்களோ ஏற்றுக்கொள்றையோ, பர்னபா பாதிலே கழட்டி விட்டு போறாரோ போகலையோ, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அது அவர் என்னை தீமைக்கான பாதையில என்ன பண்ண மாட்டார், நடத்த மாட்டார். தீமைக்கான பாதையில நடத்த மாட்டார். பார்ப்பதற்கு தீமையாய் தெரிந்தாலும் நன்மையையும் சமாதானத்தையும் எனக்கு அவர் கொடுப்பார். அல்லேலூயா. இப்ப நன்மையும் சமாதானத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பதே அவர் நம்மேல் வைத்திருக்கிறதான மகா பெரிய நினைவுகள். அந்த எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை திருப்பிக்கலாமா? 29ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கும். என் நல் வார்த்தைகளை நிறைவேற பண்ணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமா நிறைவேற்றுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் எப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை எல்லாம் கொடுத்தாரோ அத்தனை வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்றி நடத்தினாரே தவிர நிறைவேற்றாமல் நடத்தல. எல்லா வார்த்தையும் நிறைவேறிச்சு. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்ததான ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நிச்சயமாய் நிறைவேற்றி நம்மை சந்தோஷப்படுத்தி இந்த வாழ்க்கையிலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்து அவர் நம்மை நடத்தி செல்வார். சமாதானத்துக்கு எதுவும் என்ன பண்ணுவார், நடத்தி செல்வார். போராட்டங்கள் வந்தாலும், மேற்கொள்ள முடியாத அளவுக்கு போராட்டங்கள் வந்தாலும், பலவீனங்கள் வந்தாலும் மேற்கொள்ள செய்கிறவர் கர்த்தர். நம்மை மேற்கொள்ள செய்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. நினைவுகள்னு வரும் பொழுது நம்முடைய நினைவுகளும் அதுல இருக்கு, கர்த்தருடைய நினைவுகளும் அதுல இருக்கு. இப்ப நம்ம கர்த்தருடைய நினைவுகளை நம்ம பார்த்தோம். நம்முடைய நினைவுகள் ஒன்று இருக்குல்ல, நாம் நினைக்கிற நினைவுகள் இருக்குல்ல. வேதம் அழகா சொல்லுகிறது, உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு நான் செய்வேன். சங்கீதம் 20:4 தானே வாசிங்க. அவர் உமது மன விருப்பத்தின்படி எல்லாம் உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. இதுவரைக்கும் கர்த்தர் நினைத்திருக்கிற நினைவை பார்த்தோம். அவர் நமக்கு திறந்த வாசலை வச்சிருக்கார், நம்மளை பலப்படுத்த எல்லாம் வச்சிருக்கிறார்.
இப்ப நம்முடைய நினைவு, நாம் என்ன நினைக்கிறோம், எதன் மேல நம்ம பிரியப்படுகிறோம்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயத்தின் மேல பற்றுதல் உண்டு, ஆமாவா இல்லையா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு யோசனை உண்டு, ஒவ்வொரு ஆசைகள் உண்டு. இது நிறைவேற வேண்டும், இது நிறைவேற வேண்டும், இது நிறைவேற வேண்டும் என்று. அதுபோலதான் சங்கீதக்காரனுக்கும் ஒரு ஆசை உண்டு. அதை வசனமாக வைத்து கர்த்தர் நமக்கும் சொல்கிறார், அவனவன் மன விருப்பத்தின்படி உனக்கு நான் தரேன். நம்முடைய மன விருப்பம் எது? நம்முடைய மன விருப்பம் எது கேட்கிறேன். நம்ம எதை விரும்புறோம்? நம்முடைய இருதயம் எதை வாஞ்சிக்கிறது? நீங்க எது மேலேயும் ஆசைப்பட்டது கிடையாதா? அவ்வளோ நல்லவங்களா நாம? எதுக்குமே ஆசைப்பட்டது இல்லையா? எதுக்குமே ஆசைப்பட்டது இல்லையா? நம்முடைய ஆசைகள் கடலை விட, அரேபியன் கடலை விட அதிகமானது. இந்த உலகமே 1/3 தண்ணீரால தான் மூடப்பட்டிருக்கு. அந்த தண்ணீரை விட பறந்து விரிந்தது தான் நம்முடைய ஆசைகள். சின்ன படிப்புல இருந்து, திருமணத்துல இருந்து, அடுத்து பிறக்க போற வரைக்கும் நம்முடைய ஆசைகள் என்ன பண்ணுது? இருக்கதான் செய்யும். நம்முடைய நினைவுகள் அவ்வளவா இருக்கு. ஒவ்வொன்றையும் சில பேர் செதுக்கி வச்சிருப்பாங்க. இப்படி 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 கடைசியில ஒண்ணுமே நடக்காது. கடைசியில பார்த்தா தலைகீழா நடக்கும் எல்லாமே. நினைச்ச மாதிரி நடக்காது, வேற மாதிரி நடக்கும். ஆனா அதுவும் நல்லாதான் இருக்கும். அதுல துக்கப்படுறதுக்கு மாதிரி கர்த்தர் எதுவும் வைக்க மாட்டார். ஆனா வேதம் சொல்லுது, மன விருப்பத்தின்படி நான் தருவேன். ஆனா அந்த மன விருப்பம் எனக்குள் உட்பட்டதா இருக்கணும். அந்த மன விருப்பம் கர்த்தருக்கு உட்பட்டதா இருக்கணும். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் கொடுப்பேன். இருதயம் விரும்பட்டும். ஆனா அந்த இருதயம் விரும்புறது இயேசுவின் நாமத்திற்கு உட்பட்டதா இருக்கணும், கர்த்தருக்கு உட்பட்டதா இருக்கணும், அவருடைய காரியத்துக்கு உட்பட்டதா இருக்கணும். அன்னாள் கேட்டது ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு ஒரு பிள்ளையை கொடும், அதை உமக்கே திருப்பி கொடுத்துட்றேன். அந்த நினைவு எவ்வளவு அழகான நினைவா இருக்கு. கொடுங்க. அந்த அம்மா ஜபத்தை நம்ம என்ன பண்ணணும்? உட்காந்து தியானம் பண்ணி கத்துக்கணும். இப்படியும் ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு. அந்த அம்மாக்கும் வேணும். காலம் முழுக்க சொல்லலாம், எனக்கு ஒரு பிள்ளை இருக்கான் சாமுவேல், எனக்கு ஒரு பிள்ளை இருக்கான் சாமுவேல், எனக்கு ஒரு பிள்ளை இருக்கான் சாமுவேல். இரண்டாவது, கர்த்தருக்காக நான் கொடுத்துட்டேன். ஏன் பிள்ளை ஊழியக்காரன், ஏன் புள்ள ஊழியக்காரன், ஏன் புள்ள ஊழியக்காரன்னு. இப்ப இரண்டுமே இந்த அம்மா என்ன பண்ணுது? ஒரே டைம்ல செஞ்சிருச்சு. நம்முடைய ஜெபம் அந்த அளவுக்கு நுணுக்கமா என்ன பண்ணணும்? மாறணும். கேட்பது போல கேட்கணும், பெற்றுக்கொள்வது போல பெற்றுக்கொள்ளணும், திருப்பியும் கொடுத்து விடணும். சந்தோஷப்பட்டு திருப்பி என்ன பண்ணிடணும்? எதையும் நிரந்தரம் என்ன பண்ணக்கூடாது? வச்சுக்க ஆசைப்படக்கூடாது. வாங்கினா கொஞ்ச நாள் வச்சுக்கணும், அப்புறம் திருப்பி கொடுத்துடணும். எல்லா பிள்ளையும் கர்த்தருக்கு முன்பாக அப்படிதான். கொஞ்ச நாள் கொடுத்தானா வளர்க்குற வரைக்கும் வளர்த்து திருப்பி கர்த்தர்கிட்ட என்ன பண்ணிருங்க, வந்து விட்டுருங்க. அதுக்குன்னு சர்ச்சுக்குள்ள போட்டு கதவை போட்டு போயிடாதீங்க. தேவ ராஜ்யத்துக்காக என்ன பண்ணிருங்க, வளர விட்டுருங்க. கொஞ்ச காலம் நீங்க பெற்றெடுத்தீங்க, நீங்க படிக்க வச்சீங்க, அழகு பார்த்துக்கங்க. அதற்கப்புறமா ராஜ்யத்துக்காக விட்டு கொடுத்துருங்க. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நினைவுகள் நம்முடைய ஆசை எப்படிப்பட்டதா இருக்கு? இன்ஜினியரோ, டாக்டரோ, வக்கீலோ, லாயரோ, கலெக்டரோ, ஜனாதிபதியோ, இப்படிதான் நம்ம என்ன பண்றோம்? ராஜ்யத்துக்காக என்ன பண்றது இல்ல, நம்முடைய இருதயம் விருப்பப்படுறது இல்லை. அதனாலதான் இன்னைக்கு அநேகருடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றாமே வச்சிருக்கிறார். சிலருடைய விருப்பங்கள் நிறைவேற்றப்படாம இருக்க காரணம் என்ன தெரியுமா? அது ராஜ்யத்துக்கு உட்பட்டது இல்ல, அது உலகத்துக்கு உட்பட்டது. உலகத்துக்கு உட்பட்டதை நாம் அதிகமாய் ஆசைப்படுவோம் என்றால் அது அதிகமாய் நடக்கிறது தாமதமா தான் இருக்கும். ராஜ்யத்துக்கு உட்பட்டு நீங்க கேளுங்களேன். எப்படின்னா, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிங்க,
நான் அநேகருக்கு கொடுக்கிறேன்னு கேளுங்க. எனக்கு ஒரு வாகனத்தை கொடுங்க, அதை நான் ஊழியத்துக்காக என்ன பண்றேன், பிரயோஜனப்படுத்துறேன்னு கேளுங்க. அண்ணாள் கேட்டது போல எனக்கு கொடுங்க, திருப்பி உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்றேன். அப்படி கேளுங்க. கர்த்தர் எப்படி கொடுக்காம இருக்காருன்னு பார்ப்போம். நம்ம கேட்கறது நம்முடைய தேவைக்காக அல்ல, ராஜ்யத்தின் தேவைக்காக இருக்க வேண்டும். நம்முடைய நினைவுகள் நமக்கு உட்பட்டதா இருக்கக்கூடாது, ராஜ்யத்துக்கு உட்பட்டதா இருக்கணும். எனக்கு ஒரு பிள்ளை பறக்கணும், அது என் பேர் சொல்லணும், அது என் சந்ததி என்ன பண்ணணும், விளங்கப்படணும் என்பதற்காக அல்ல. எனக்கு ஒரு பிள்ளை பறக்கணும், அது ராஜ்யத்துக்காக என்ன பண்ணணும், செயல்படணும். அப்படி கேட்டு பாருங்களேன். பிள்ளைய மட்டும் சொல்லல, நான் பொதுவாக தான் சொல்றேன். எதுவா இருந்தாலும் ராஜ்யத்துக்காக கேளுங்க, நிச்சயமா கர்த்தர் கொடுப்பார். பலவீனம் இருக்கா, ஆண்டவரே என் பலவீனம் மாதிரி ராஜ்யத்துக்காக நான் என்ன பண்றேன், செயல்படுறேன்னு சொல்லுங்க, நிச்சயமா கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். இதற்காக அதற்காக உலகத்திற்காக மாத்திரம் எதையும் என்ன பண்ணுவோம், இருதயத்துல வைத்து ஜெபம் பண்ணார். எது நடந்தாலும் அதில் தேவனுடைய நாமம் என்ன பண்ணணும், மகிமைப்படணுமே தவிர தேவ நாமம் அதுல குறைவதா என்றைக்கும் கர்த்தர் விரும்ப மாட்டார். நம்முடைய நினைவுகள் எப்படிப்பட்ட நினைவுகளா இருக்கு? வேதம் சொல்லுகிறது, அவன் சிறு வயது தொடங்கி அவன் இருதயம் நித்தமும் பொல்லாப்பும் கேடும் உள்ளதா இருக்குன்னு வேதம் சொல்லுது. அவன் இருதயம் நித்தம் பொல்லாப்பும் கேடும் நிறைந்தது. அவன் சிறு வயது தொடங்கி அப்படி நம்முடைய இருதய விருப்பம் இருக்கக்கூடாது. நம்முடைய இருதய விருப்பம் ராஜ்யத்துக்காக என்ன பண்ணணும், செயல்படணும். பவுல் அதை தான் சொல்லுவார். பவுல் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எவன் என்னை பிரிக்க முடியும், அவருடைய அன்பிலிருந்து எவன் என்னை பிரிக்க முடியும்? அவர் ராஜ்யத்துக்காக செயல்படுவதில் எந்த காரியமும் என்னை என்ன பண்ணாது, தடுத்து நிறுத்தாது. நான் செயல்படுவேன், தீவிரமாய் செயல்படுவேன். அப்ப நம்முடைய நினைவுகள் கர்த்தருக்கு நேரா இருக்கணும். நம்முடைய நினைவுகள் சமாதானத்துக்கு எதுவானதா இருக்கணும். நம்முடைய நினைவுகள் ராஜ்யத்துக்கு நேரா தான் இருக்கணும். அப்படி நாம் செயல்பட ஆரம்பிப்போம் என்றால் கர்த்தர் நம்மை குறித்த நினைவுகள், நம்மை குறித்த நல் வார்த்தைகளை அவர் நமக்கு நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். காரணம், நம்மை அழைத்தவர் நமது நினைவுகளை அறிந்திருக்கிறார். நம்மை அழைத்தவர் நமது நினைவுகளை அறிந்திருக்கிறார். நாம் எதை நினைக்கிறோம் நன்றாக அறிந்திருக்கிறார். கடந்த உபவாச ஜெபத்துல ஒரு காரியத்தை கர்த்தர் அழகா கற்றுக் கொடுத்தார். ஆபிரகாம் கேட்டது ஒண்ணு, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆபிரகாம் ஜெபித்தது ஒண்ணு. என்ன ஜெபித்தாரு? நீதிமான்களுக்காக ஜெபித்தார். நீதிமான்களுக்காக ஜெபித்தார். ஆனா கர்த்தர் ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டு லோத்துவுக்கு நன்மை செய்தார். ஆனா ஆபிரகாமுடைய நினைவில் யாரை வச்சு ஜெபம் பண்ணார்? ஆபிரகாம் லோத்துவா தான் நினைவுல வச்சு ஜெபம் பண்ணாரு. ஆனா லோத்தோட பேர் ஆபிரகாம் என்ன பண்ணல, சொல்லல. லோத்தின் மனைவி பேர் ஆபிரகாம் சொல்லல. லோத்தின் பிள்ளைகள் பேர் ஆபிரகாம் சொல்ல. ஆபிரகாம் சொன்னது, நீதிமான்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி. நம்முடைய நினைவுகளை கர்த்தர் நித்தம் சல்லடை போட்டு நம்மை விட அவர் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். நமக்கு எது வேண்டும், எப்பொழுது வேண்டும், எந்த நேரத்திற்கு வேண்டும் என்று நமக்கு நன்றாக நம்மை சலித்து அவர் கண்டித்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் ஆபிரகாம் நினைவுகளை அறிந்திருந்தபடியினால் ஆபிரகாமுக்கு வேண்டியது லோத்தினுடையதான பாதுகாப்பு என்பதை அறிந்து லோத்தை கர்த்தர் பாதுகாத்தார். அதே போல தானியேலுடைய வாழ்க்கையில தானியேல் எதற்காக ஜெபிக்க போறான் என்பதை கர்த்தர் முன்னமே அறிந்து பதிலை என்ன பண்றார், கொடுத்து வைக்கிறார். அப்ப நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டுவதற்கும் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறவர் தான் நம்முடைய கர்த்தர். நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை, அதிகமான கிரியைகளை, அதிகமான நன்மைகளை நம் பேரில் நினைத்திருக்கிறபடியினால் அது சமாதானத்துக்கு எதுவானதாக தான் என்ன பண்ணுது, இருக்கிறது, தீமைக்காக அல்ல. நம்முடைய நினைவுகள் தான் அநேக நேரத்தில் சுயநலமாகவும் பிடிவாதமாகவும் அது என்ன பண்ணுது, காணப்படுது.
நம்முடைய இருதய மாத்திரம் பிடிவாதத்தையும் அந்த கேடான காரியத்தையும் விட்டு விலகி ராஜ்யத்துக்காக நம்முடைய இருதயம் யோசிக்க ஆரம்பிக்கும் என்றார், ராஜ்யத்துக்காக நம்முடைய இருதயம் யோசிக்க ஆரம்பிக்கும் என்றார், கர்த்தர் நம்மை அபரிவிதமா என்ன பண்ணுவார்? நடத்த ஆரம்பிப்பார். அபரிவிதமாய் கர்த்தர் நம்மை நடத்த ஆரம்பிப்பார். கொஞ்ச நாட்கள் உபத்திரவம் உண்டுதான், கொஞ்ச நாட்கள் பலவீனம் உண்டுதான். ஆனாலும் அந்த கொஞ்ச பலவீனத்திலையும் கொஞ்சம் போராட்டத்திலையும் நாம் நிலைத்திருப்போம் என்று சொன்னார். நாம் நிலைத்திருப்போம் என்று சொன்னார் நமக்காக ஒரு திறந்த வாசலானது வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு திறந்த வாசலானது வைக்கப்பட்டிருக்கிறது. நான் பலவீனமானவன் என்று சொல்லிக் கொண்டு இருக்கும் வரை நம்மளால் எதையும் போராடி ஜெயிக்க முடியாது. நான் பலன் உள்ளவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று நம்முடைய வாழ்க்கை மாறும் என்றால் நமக்கு முன்பாக எது எதிர்த்து வந்தாலும் ஜெயித்து முன்னேற கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாம் ஜெயித்து முன்னேற வேண்டும் என்றால் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், எதுவும் என்னை பிரிக்க முடியாது, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி நாம் முன்னேறுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய நினைவுகள் அப்படிப்பட்ட நினைவுகளா இருக்கணும், முன்னேறி செல்லத்தக்க நினைவுகளா இருக்கணும். நம்முடைய நினைவுகள் எப்படிப்பட்ட நினைவுகளா இருக்கணும்? முன்னேறி செல்வதற்கேற்ற நினைவுகளா இருக்கணும். முதலாவது ஒரு காரியத்தை நான் சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, நம்முடைய நினைவுகள் எப்படிப்பட்ட நினைவுகளா இருக்கணும்? ராஜ்யத்துக்கு நேரா இருக்கணும். இரண்டாவது, நம்முடைய நினைவுகள் எப்படிப்பட்ட நினைவுகளா இருக்கணும்? முன்னேறி செல்லத்தக்க நினைவுகளா இருக்கணும். எதுவாகிலும் நான் முன்னேறுவேன். அப்படிப்பட்ட பக்குவத்துக்குள் நாம் வந்துவிட்டோம் என்றால் நம் நினைவுகளை கர்த்தர் அறிந்து நாம் முன்னேறி செல்லத்தக்க நமக்கு பாதைகளை என்ன பண்ணுவார்? கொடுப்பார். ராஜ்யத்துக்காக ஒருவன் செயல்படுவான் என்று சொன்னால் அவனை கர்த்தர் ஒரு நாள் விட்டு கொடுத்துட மாட்டார். ஒருவன் தேவ ராஜ்யத்துக்காக செயல்படுகிறான், ஒருவன் தேவ ராஜ்யத்துக்காக சிலம்பம் பண்ண ஆரம்பிக்கிறான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் தோல்வியை அல்ல, அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவமானத்தை அல்ல, அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் மரணத்தை அல்ல, எதுவாகிலும் அதை நன்மைக்காக என்ன பண்ணுவார்? மாற்றுவார். இரண்டாவது, முன்னேறணும். அமர்ந்து இருந்துடக்கூடாது, எழுந்து கட்டுவோம் வாருங்கள்னு எழும்பணும். ஏசாயா 60 திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 60 அதன் முதல் வசனத்தை வாசிங்களேன். உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அதே 62:1 வாசிங்களேன். சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஸ்தோத்திரம். ஒரு நெருப்பு எப்படி இருளை கடந்து அது முன்னேறி செல்லுகிறதோ, நாமும் நம்முடைய வாழ்க்கையில எழும்பி முன்னேறி என்ன பண்ணணும்? செயல்பட ஆரம்பிக்கணும். நமக்குள் இருக்கிறதான அத்தனை காரியத்திலிருந்து நாம் எழும்பி முன்னேறி கர்த்தருக்காக என்ன பண்ணணும்? புறப்பட ஆரம்பிக்கணும். ஏசாயா 60:1 எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, இதோ இருள் பூமியையும் காருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். நாம் முன்னேறுவோம் என்றால் கர்த்தருடைய மகிமை நம்மேல் காணப்படும். நாம் முன்னேற்றத்தை நோக்கி செயல்படுவோம் என்றால் கர்த்தருடைய மகிமை நம்மேல் காணப்படும். அதற்கு நாம் எழும்பணும். அதே 62:1 சொல்லப்பட்டது. என்ன சொல்லப்பட்டுச்சு? 62:1 சீயோன் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமல். நாம் எழும்புவோம் என்றால் கர்த்தர் மௌனமாய் இருக்க மாட்டார். வாசியுங்கள். சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஸ்தோத்திரம். அது எழும்புற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன்? அமர மாட்டேன்னு கர்த்தருடைய வார்த்தை.
அப்ப நாம் முன்னேற்றத்துக்காக நம்முடைய நினைவுகள் இருக்கும் என்றால் நம்மை அமர விடாமல் நம்மை செயல்படுவது கர்த்தருடைய நினைவாக என்ன பண்ணுது. இதுதான் இரண்டு நினைவுகளும் ஒரு இடத்தில் சந்திக்கும் பொழுது அது பெரிய ஒரு மாற்றத்தை என்ன பண்ணும், ஏற்படுத்தும். நம்முடைய நினைவு முன்னேறி செல்லதா இருக்கணும். கர்த்தருடைய நினைவு நம்மை அமர விடாமல் நம்மை பயன்படுத்துவதாய் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு அழகாய் மாறும். அதைதான் யோசுவாவுக்கு சொன்னார். திருப்பிக் கொள்ளுங்கள், யோசுவாவின் புஸ்தகத்திற்கு வாங்க. யோசுவாவுக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுப்பார். செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்க அமர்ந்திருந்து அழுவதற்கு என்ன காரணம்? செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்க அமர்ந்திருந்து அழுவதற்கு என்ன காரணம்? யோசுவா செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கு. தேசத்தை பங்கிட்டு கொடுக்கணும், கானான் தேசத்தை சரியாக பங்கிட்டு கொடுக்கணும். அவன் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கு. ஆனா யோசுவாவோ மோசே மறைத்து விட்டான் என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கிறான். அதுதான் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்க அமர்ந்து அழுது கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்? இன்றைக்கு நாமும் செயல்பட வேண்டிய நாட்களில் செயல்படாமல் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறோம். சூழ்நிலைகளை பார்த்து, இழப்புகளை பார்த்து நாமும் அழுது கொண்டிருக்கிறோம். யோசுவா எழும்ப வேண்டியவர் தான். ஆனால் மோசேயினுடைய இழப்பை யோசுவாவால ஏற்றுக்கொள்ள முடியல. மோசேயினுடைய மரணத்தை யோசுவாவால ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால யோசுவா அமர்ந்து அழுக ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ எழும்பு. யோசுவா 1-2 வசனத்தை வாசிங்களேன். 1:3. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். ஸ்தோத்திரம். இப்ப யோசுவா அமர்ந்தது மாத்திரமல்ல, யோசுவா அமர்ந்ததால ஜனங்கள் அத்தனை பேரும் அமர்ந்து விட்டார்கள். நாம் விழுந்து போகிறோம் என்பதால, நாம் சோர்ந்து போறோம் என்பதால அது நம்மோடு மட்டும்தான் முடியும் என்று நினைக்காதீங்க. அது நமக்கு பின்பு வரக்கூடிய முழு சந்ததியும் என்ன பண்ணும், தொடும், தொடரும். நான் ஒருவன் பாவம் செய்வதால, நான் ஒருவன் விழுந்து போவதால, நான் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடப்பதால, நான் ஒருவன் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் உட்கார்ந்து அழுது கொண்டு இருப்பதால அது எனக்கு மட்டும்தான் இல்ல, அது சந்ததியும் என்ன பண்ணும், அது நம்மை சார்ந்தவர்களையும் என்ன பண்ணும். ஏன்னா யோசுவா என்கிற ஒரு மனிதன் அழுதது நிமித்தம், அமர்ந்தது நிமித்தம், சோர்ந்து போனது நிமித்தம் சகல ஜனங்களும் அமர்ந்திருந்தார்கள். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, எலும்பு, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரர் நான் கொடுக்கும் தேசத்துக்கு என்ன பண்ணு, போங்க. அப்ப நாம் எழும்பி முன்னேறி என்ன பண்ணணும், செயல்படணும். நாம் எழுந்து முன்னேறி செயல்படணும். இன்றைக்கு முன்னேறாமல் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு முன்னுக்கும் போகாமல் பின்னுக்கும் வராமல் நாம் செய்கிற காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். யோசுவாவை குறித்த நினைவுகள் தீமைக்காக அல்ல. யோசுவாவை கர்த்தர் எழும்பி ஓடு ஓடுன்னு விரட்டினது காரணம் தீமைக்காக அல்ல. அந்த இடத்தை விட்டு அவன் எழும்பினாதான் அவனுடையதான நாட்களுடைய செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைவேற்றப்படும் என்பதற்காக. அப்ப நம்மை குறித்து கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியங்கள் நிறைவேற்றப்பட நாம் எழும்பி ஓட வேண்டும். நம்முடைய நினைவுகளை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு நாம் எழும்பி ஓட வேண்டும். அமர்ந்து படுத்துக்கொண்டு போர்வையை போத்தி கொண்டு ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்தா நம்முடைய நினைவுகள் என்ன பண்ண முடியாது, கர்த்தருடைய நினைவுகளை நாம் அறிந்து கொள்ள முடியாது, நிறைவேற்றவும் முடியாது. நினைவுகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் நாம் கர்த்தருக்காக எழும்பி ஓட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து 3 விதமான நினைவுகள் உண்டு. ஒன்று கர்த்தர் நினைத்திருக்கிற நினைவு, இரண்டாவது நாம் நினைக்கிற நினைவு, மூன்றாவது ராஜ்யத்துக்கான நினைவு, நான்காவது முன்னேறி செல்வதற்கான நினைவு. அப்ப இத்தனை நினைவுகளையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் அவ்வப்போது அப்பியாசியப்படுத்தி
அதை நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணி அதை நாம் செயல்படுத்துவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை நாட்கள் மாறி நம்முடைய வாழ்க்கை சமாதானத்துக்கு எதுவாக என்ன பண்ணும்? மாறும். அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் தீமைக்காக நம்மை அழைக்கல, சமாதானத்துக்கு எதுவாய் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய நாட்கள் சமாதானத்தோடு நிறைவடையும்படி. ஏன்னா யாக்கோபை குறித்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். யாக்கோபு மிகுந்த பயத்தோடு இருக்கிறப்ப சொல்லுவார், உன் நாட்கள் சமாதானத்தோடு என்ன பண்ணும்? நீ நித்திரை அடைவாய். உன் கண்களை உன் மகனாகிய யோசேப்பு என்ன பண்ணுவான்? மூடுவான். நம்ம நினைக்கிறோம் எல்லாம் தீமையா போயிருமான். இல்லை இல்லை, நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி, நமக்கு நன்மை செய்யும்படி, ராஜ்யத்துக்காக நாம் செயல்படும்படி கர்த்தர் நம் பேரில் நல்ல நினைவுகள் என்ன பண்ணியிருக்கிறார்? வைத்திருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா?